அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பூரி கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெரிய வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், பெரிய வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் தான் நாங்கள் போகிற வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ. இப்போ பூரி கிழங்கு செய்கிறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக போட்டுக்கிடுவோம் வாங்க. பாருங்கள், ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக போட்டுக்கிடுவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கிறோம். பாருங்கள், மூடி வச்சாச்சு. இப்போ வேகட்டும். பாருங்கள், இதுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இது பாருங்கள், இப்போ சட்டி காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒதுக்கி விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து இதையும் வதக்கிக்கிறோம் நல்லா. வெங்காயத்தை நல்லா இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் அது கூட வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அப்புறம் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறது போதும். அதனால் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது 2 சேர்ந்து நல்லா வதங்கிட்டு. இப்போ தக்காளி சேர்ந்து வதங்கணும். நல்லா வதங்கிட்டு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு விட்டுக்கிறோம். இப்படியே எல்லா உருளைக்கிழங்கையும் வசித்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே மசித்து விட்டாச்சு. பெரிய சேர்த்து கிண்டிக்கிறோம். சேர்த்து இப்போ கிண்டியாச்சு. இப்போ இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் மஞ்சள்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம், பார்த்து போட்டுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இப்போ கிண்டிக்கிறோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி சேர்த்து இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் கிழங்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ பாருங்கள் சூப்பராக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் கிழங்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா கொதிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தலையை சேர்த்துக்கிறோம். இப்போ மல்லித்தலையை சேர்த்தாச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக கிழங்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு பூரி கிழங்கு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.